சபையார் இதை புரிந்து கொள்ளணும், விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சும்மா வராது. குடும்பத்தில் எரிச்சலின் ஆவி வருகிறது, புருஷன் மீது வந்து அமர்கிறது. என்னாமத்தில் வாசிக்கிறோம், பொன்னாட்டியுடைய மனைவியினுடைய நடத்தின் மீது சந்தேகம் வருகிறது. அந்த காலத்தில் புருஷன் மீது வந்து அந்த ஆவி உட்காருது, இப்போ பொண்டாட்டி மேலே வந்து அந்த ஆவி உட்காருது. அதாவது இப்போ எல்லாருக்கும் அது வருது இல்லையா? ஃபோனை காட்டு பார்க்குறேன்னா பார்த்துக்கோ, நம்மளால் கொடுக்க முடியாத ஃபோனு 2 டிவைஸ், அது இன்டர்நெட்டு, அது இதுன்னு எதோ கனெக்ட் பண்ணால், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வச்சாக்கா இங்கே என்ன நடக்குதோ அது லேப்டாப்பில் தெரியுது. இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டினான் சிங்கப்பூரில். ரெட் ஹேண்டாக மாட்டுறது இதெல்லாம். ஃபோன் எடுத்துன்னு ஓடி போகிறது, பண்ணுறது. வீட்டில் நம்ம பையனை எடுத்து சொல்லி கொடுப்போம், அம்மா பாருமா. டைரெக்டாக 2 பேர் பண்ணுற மெசேஜ் வீட்டில் தெரிஞ்சுனே இருக்கும். இதெல்லாம் அழிச்சிட்டு வீட்டுக்கு நல்ல பிள்ளை மாதிரி போகிறது. விட்டுருமா வீடு, குடும்பம் விட்டுருமா, பூகம்பம், நீ வேணாம் போ. ஏன் இந்த மாதிரிலாம் நான் செய்யல, தோப்பார் காட்டுது, அவ்வளோதான். நீ சரி இந்த நான் ஏன் அப்படி போகிறேன், அவ்வளோதான். அது முடிஞ்சிச்சு, அது கதை. வேணாம், நீ வேணாம் போனால் முடிஞ்சிடுச்சு. சந்தேகத்தின் ஆவி ஏன் அது வேசித்தான் ஆவியினுடைய கனெக்டிவிட்டி தான் சந்தேகத்தின் ஆவி. சும்மா எவ்வளோ சந்தேகப்பட மாட்டா. என்ன வீட்டம்மாவும் தெரியும் இது திட்டுக்கொட்டுன்னு. மூஞ்சை பார்த்தாலே, மோரகட்டை மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியும். சேட்டை இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பாவத்தினுடைய அந்த கொடூர துர்நாற்றம் தெரியும்னு சொல்ல வரேன். ஒரு ஓப்பன் ஆர்ட்டாக இருக்காது, திறந்த மனமாக மனைவி கிட்டேயோ பிள்ளைகிட்ட இருக்காது. எதை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி இருக்காது. பேங்க் பேலன்ஸ் பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் விஷயம் வேறு. இது பாலியல் சம்மந்தப்பட்ட சர்ச்சையில் மாட்டிருக்க ஒரு மனுஷன் எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும்? ஃபோனை மூடி வைக்கிறது, திறந்து வைக்க, அதெல்லாம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்றான் பையன். நம்மளே தான் கனெக்ட் பண்ணியிருப்போம், வேலை செய்கிறப்ப கனெக்ட் பண்ணியிருப்போம். இதோடு சேர்த்து அதை பார்த்துட்டு மெசேஜ் லாக் அவுட் பண்ணாதே போயிருப்போம், மாட்டியிருப்போம். இந்த மாதிரிலாம் மாட்டின எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இது வெளியரங்கமாக இதுதான் வழக்காக வரும். நீதிமன்றத்துக்கு வந்தால் வழக்காக வரும், சபைக்கு வந்தால் குற்றச்சாட்டாக வரும், ஜப குறிப்பாக வரும். ஆனால் அதற்கும் மேலே பார்க்கிற பொழுது இந்த மனுஷன் வேசித்தனாவினால் பீடிக்கப்பட்டிருக்கிறான். மனைவிக்கு எரிச்சல் ஆவி அமர்ந்திருக்கிறது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. எந்த ஆவி இருந்தாலும் சரி, இந்த நாளிலே உயிர்த்தெழுத வல்லமையை உண்மையிலே நிரூபிக்கிற ஜனங்கள், விசுவாசிக்கிற ஜனங்கள், உங்களுக்கு இதன் மீது அதிகாரம் இருக்க வேண்டும் என்றால் இவைகளை நீங்கள் ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். ஜெயித்தவர்களாக இருக்கணும். சிலதான் பிடிவாதத்தின் ஆவி இருக்கும். திருமணம் பண்ண மாட்டேன். நல்ல முதிர் வயது கிட்ட வரப்போ பண்ணுறேன். எங்கே கண்டு போன தேட அதிகம் முதலே பண்ணல. இதெல்லாம் ஊழியக்காரங்க கூட இதில் அட்டாக் ஆவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பத்தில் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னுவான். அதுக்கப்புறம் நான் அந்த நிறுவனத்தை விட்டு வந்துட்டேன், இப்போ நான் பண்ணிக்கிறேன்னுவான். எப்போ 50 வயசில் 55 வயசில் குழந்தை எல்கேஜி கூப்பிட்டு போவான். இது நடந்தும் இருக்கிறது. கடந்த காலமும் இருக்குது, நிகழ்காலமும் இருக்குது.